தீரானந்திருக்கும் தெய்வீக சபை இன்னும் ஆணா பிறந்த அப்பமார்களும் இன்னும் பெண்ணாக பிறந்த அரும்பெரும் தாய்மாதர்களும்
நம் தெருக்கூத்தை கண்டுவதற்காக வந்திருக்கக்கூடிய அனைத்து கலை ரசிகர்களும் இப்பேற்பட்ட ராஜசபையில் அமர்ந்திருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் சார்பாகவும் இன்னும் அது மட்டுமில்லை, இப்பேற்பட்ட ராஜசபையிலே இப்பேற்பட்ட ராஜசபையிலே இன்னும் வந்தவர்களே வராதவர்களே வந்த உடனே லைட் போய் வச்சுட்டேன். குண்டூசியில புடுங்கிடுச்சு. அடிக்கிற மாதிரி இந்த பக்கம் தான் அடிக்கிறேன். ஆனா எதுக்குடா அடிச்ச? ஏன்னா வந்தீங்களா வராதீங்கன்னா யாரு வந்தாங்க யாரு வரல, எப்ப வந்தாங்க எப்ப வராம போனாங்க, அது எல்லாத்தையும் தெளிவா சொல்லலாம். அண்ணா தப்பு தவற நினைக்காத. கூத்து பார்க்க வந்தவர்களே, எப்படி கூத்து பார்க்க வந்தவர்களே, இன்னும் கூத்து பார்க்க வராத நல்ல உள்ளங்களே, அப்ப வந்தவங்களே கெட்டவங்களா? வந்தவங்களே கெட்டவங்களா? அப்புறம் என்ன? இவங்களும் நல்ல மனுஷக்காரங்க தானா? அப்புறம் எப்படின்னா அப்படி சொன்னேன், ஒரு வாட்டி சொல்ல வேண்டியதான். சரி சரி. இன்னும் அது மட்டுமில்லை, இப்பேற்பட்ட ராஜசபையிலே இன்னும் போட்டவர்களே போடாதவர்களே எதை சொன்னாலும் குண்டு அடிக்கிறான். கேட்க மாட்டேடா, சட்டிக்குள்ள கை விட்டுட்டு கிடக்கு. யாரு போட்டாங்க யாரு போடல, எப்ப போட்டாங்க எப்ப போடாம போனாங்க, எந்த நிமிஷத்துல போட்டாங்க எந்த செகண்ட்ல போட்டாங்க, எல்லாத்தையும் தெளிவா சொல்லலாம். போட்டாங்க யாரு இன்னும் போடாம இருக்கிறாங்க, அது எல்லாத்தையும் தெளிவா சொல்லலாம். அப்படி இல்ல, வெத்தலை பாக்கு போட்டவர்களே, இன்னும் வெத்தலை பாக்கு போடாதவர்களே, அப்படி சொன்னேன். சரி சரி சரிண்ணா. கல்யாணமானவர்களே கல்யாணம் ஆகாதவர்களே, இன்னும் வயிற்றுக்கு வந்தவர்களே வயிற்றுக்கு வராதவர்களே, எப்படா நம்மளும் வயிற்றுக்கு வருவோம் 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 நினைச்சுக்கிட்டு அப்பப்ப தொட்டு பார்த்து கொண்டு இருப்போம். மனசை தொட்டு பார்த்து கொண்டிருப்பவர்கள், மனதை தொட்டு பார்த்து கொண்டிருப்பவர்களே அவர்கள் சார்பாகவும் இன்னும் அது மட்டுமில்லை, இப்பேற்பட்ட ராஜசபையிலே இன்னும் கழுவுனவர்களே கழுவாதவர்களே, உன்னை எது பண்ணல புடி. இன்னொரு வாட்டி கோமாளி மேல அடி பட்டுச்சுன்னா கல் எடுத்த மண்டையை உடைக்கிறேன். யாரு கழுவுனாங்க யாரு கழுவாம வந்திருக்காங்க, அது எல்லாத்தையும் தெளிவா சொல்லலாம். தப்பா நினைக்காத. இன்னைக்கு 10 மணிக்கு நைட்டு கூத்து நடக்குதுன்னு தெரியும், நம்மளும் கூத்து பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது தூக்கம் வந்துரும் இல்ல, தூக்கம் வராம இருக்குன்னு சொல்லிட்டு மூஞ்சை கழுவுனவர்களே இன்னும் மூஞ்ச கழுவாதவர்களே, உனக்கு இருக்க மாட்டிருக்கு அறிவி அறிவி. அனைவருமே இப்பேற்பட்ட ராஜசபையில் அமர்ந்திருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் சார்பாகவும் மக்கள்லாம் கால வரையும் போக கூடாது, செம்மையா பண்ணுவாரு, நல்லா பார்த்துட்டு போங்க. அவர்கள் சார்பாகவும் இப்பேற்பட்ட ராஜசபையில் அனைவரும் அமர்ந்திருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் சார்பாகவும் இன்னும் அது மட்டுமில்லை, நமது கலைமகள் நாடக சபா நாடக சபா குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம்.
ஆனா ஏன்னா ஏன்னா பை தூக்கிட்ட நான் இந்த ஊர்ல கூத்தாடலடா. என்னாச்சு? நான் இந்த ஊர்ல கூத்தாட மாட்டேன்டா. மத்தல அடிச்சிட்டாரா? ஏண்டா கோமாளி முதல்ல வெளியே வந்தேன். கோமாளி உற்சாகமா இருக்கணும், கூத்து பாக்குற மக்கள் விடிய விடிய உற்சாகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் ஜோரா கை தட்ட சொன்னா. எல்லாரும் ஜோரா கை தட்டி இருப்பாங்களே. ஒரு குஞ்சான குஞ்சு கை தட்டல, அப்படின்னா கை தட்டும். ஒரு ஆளான ஆளு கை தட்டல, ஆளு கை தட்டல. அதனால இவங்க எல்லாரும் கை தட்டினாங்கன்னா இன்னைக்கு நைட்டு நான் கூத்து ஆடுவேன். இல்லைன்னா கூத்து வேண்டாம், கூதி வேண்டாம். என்னடா பாவம் பண்ணேன்? என்ன பாவம் பண்ணீங்க? இல்ல என்ன பாவம் பண்ணீங்க? ஏண்டா நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு என் பையன் தூக்கிட்டு போறேன். கொள்ளக்காரர் என்னன்னு பாட்டு பாடுறாரு? போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் புழலை வைத்து சாப்பிடு, தயிர், மோரு, மட்டன், சிக்கன், இத்தனை 150 200 சாப்பாடு சாப்பிட்டு போட்டு பையன் எடுத்து போனா எப்படா? எனக்கு தெரியாதுங்க. இவங்க எல்லாரும் கை தட்டணும். நீ கூத்த ஆடாமப்பா, அது எனக்கு தேவையில்ல. கூத்த ஆடு ஏண்டா சம்பளம் வாங்கப்பா, அது எனக்கு தேவையில்ல. சரி, என் பை தூக்கிட்டு போயிட்டா நான் எப்படி பேச மாட்டாடுவேன்? உள்ள அவசரமா போனங்க, பையன் நிறுத்துச்சு. நான் என் பையன் நினைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன்டா. அட ஏடா என் பை வேற இந்தியார தூக்கிட்டு போயிட்டேன். நானே கட்ட போய் வச்சுட்டு சுத்துறேன். இந்தியார தூக்கிட்டு போயிட்டேன் அந்த பையன். எப்படா பை பஸ் ஸ்டாண்ட் ஒருத்தர் வச்சிருந்தானா 4 பேர் வந்தாங்க. அப்ப வேகத்துலாம் இல்ல. அட தாயோ, ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணிட்டியா? ஆமா. இது ஊம்பையா? ஊம்பையா கேக்குறேன். ஏய் இது ஊம்பையா? ஆர்னத்துக்கு இது ஊம்பையா? உங்களோட பையா அடிக்காதடா தாயாடி, பையா ஆடுதுடா. ஏப்பா கொள்ளாதப்பா, அடிக்கிறப்ப பையன் ஆடுதானே செய்யும். கிறுக்கு கூதி நான் கிறுக்கு கூதி இல்ல, லூசு கூதி. கையில் பை வச்சு இந்த கையில் அடிச்சோம்னா ஆடாது அந்த பையன். டேய் 3 பையா ஆடுதுடா. 3 பையா? அப்பா 3 பையா ஆடுதாமப்பா. லூசு கூதி. ஒரு பை தான் கையில் வச்சுக்கிறேன், 3 பையா கடை வச்சுக்கிறேன். அம்மா 3 பையா ஆடுதுமா, நான் பார்த்தேன். அடி ஒன்ஸ் மோர். சார் 2 பையா. ஓ புண்ட கவுசம். இங்க உனக்கு புண்ட ஆமா, தனியா சாப்பாடு கொடுத்து வச்சு. அப்படி இல்லடா, நான் செல்லாத ஓட்டல செலுத்த வைக்கிறேன், போடாத ஓட்டல போட வைக்கிறேன், தட்டாத கைத்தட்டல எல்லாத்தையும் கைத்தட்ட வைக்கிறேன். சரி இந்துமணி, நீ சொன்ன கை தட்டுவாங்களோ? நான் சொல்லாமலே கை தட்டுவாங்க. ஆமா, பாத்துறலாம் பார்க்கலாம். ஏன்னா அப்படி செலுத்த வச்சிட்டா நாங்க சுமாரா ஒரு 18 பேர் வந்திருக்கிறோம். 18 பேர்? ஆமா. காரணக்கிறதுக்கு வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? 18 பேர் வந்திருக்கிறோம். அப்படி செல்லாத வட்டல செலுத்த வச்சு போடாத வட்டல போட வச்சிட்டா நீ விழிச்சா எங்களுக்கு என்னன்னா கொடுப்பே? தெரியாது, ஊம்ப கொடுப்பேன். சாட்டை எடுத்து அடிக்கிறதுக்கே நமக்கு சத்து மயிர் இல்ல. நீ என்ன மயிர்ல சாட்டை
இப்ப ஊரார்ப்பணம் இப்ப ஊரார்ப்பணம் ஆமா விடிஞ்ச பணத்தை தர வாங்கிட்டு போயிட்டு அப்படி கரெக்டா சொல்லலாம். கரெக்ட் தான் கேக்குற பாருங்க. எல்லாரும் கேளுங்க மகா ஜனங்களே. யாரும் கேட்காதீர்கள் மகா ஜனங்களே. கை தட்ட வேணுமா நம்ம பேசாம நிக்கிறோம். எல்லாரும் பாருங்க மகா ஜனங்களே. கேக்குறமா நம்ம கோமலையா மட்ட விடிய 30 தமாஸ் பண்ணா எல்லாம் சோறு ஒரு முறை கை தட்டுங்க பார்க்கலாம். எல்லாரும் கை தட்டினாங்கன்னா மனசார ஏத்துக்கிறேன். எல்லாரும் கை தட்டினாங்கன்னா ஏன்னா அந்த அம்மாவை பார்த்து முறைச்சிட்டே இருக்கு. அந்த அம்மா தான் என்னடா பண்ணாங்க பக்கத்தால வந்து விளக்கு மாத்த எடுத்தாடி. ஏன்னா எல்லாரும் கை தட்டினாங்கன்னா மனசார ஏத்துக்கிறேன். இந்த அம்மாவை கை தட்ட சொல்லு. என்னம்மாவா இந்த அம்மாவை கை தட்டாயா? நான் எப்படி கை தட்டு? எப்படி திரும்ப கை தட்டு? எப்படி கோமாளி நாசமா போயிடணும், கோமாளி நடிகைகள் போயிடணும், கோமாளி காலையில இப்படியா போயிடணும். அது நம்மள கேட்க வந்த தாய் குலம் இல்லை, நம்மளை அழிக்க வந்த பேய் குலம். எல்லாரும் ஜோரா கை தட்டிட்டாங்க. அப்படி கை தட்டி இருந்தாலும் எங்க ஊருக்கு புத்த மனுஷா கலர் கலரா சட்டை போட்டுட்டு சோப்புல இருக்கிறதுக்கு இடம் இல்லாம வெளியே எடுத்து காசை குத்திட்டு உள்ள வைக்கிறதுக்கு இடம் இல்ல. ஆமா நீங்க வந்திருக்கீங்களே, நீங்களா யாருன்னா படக்கார விட்டு நான் கேட்டேன். நாயன் சொன்னா பள்ளி சொல்ற கதை விட்டு இல்லனா நாயகன் அகடத்துக்கு கூட பேசக்கூடிய ராயல் பப்புன். ரயில் பப்புனு ரயில் எங்கடா தையல் பப்புனு போகுது? ரயில் எங்க போகுது? நீங்க என்ன சொன்ன? பப்புன் 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 அது புரியல. அது அக்கா ஓய் எந்த அக்கா? கோமாளி என்பார்கள். அதுவும் புரியல. அதுவும் புரியலையா? விடிய விடிய இந்த ஊர் மக்களுக்கு நான் தான் இழுச்சுவாயே. உனக்கு இழுச்சுவாய் இருக்கணுமே. இழுச்சுவாய் நீதான். யாரு இழுச்சுவாய்? சரி நான் கோமாளிங்க, நீங்க யாரு? கேக்குறீங்க நீங்க யாரு? நாங்க யார்? நாங்க தான் கிராமிய கலை தெருக்கூத்து கலைஞர்கள். ஓ, கிராமிய கலை தெருக்கூத்து கலைஞர்கள். ஆமா பாஸ். அப்படி தெருக்கூத்து கலைஞராக நீங்கள் இருந்தாலும் இன்னைக்கு இந்த ஊர்ல வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்ன என்ன அதெல்லாம் சொல்றதுக்கு எங்க வாத்தியார் சொல்றமா? நாட்டுக்கு நாடு மகாநாடு அநேக பிரதிஷ்ட அப்பமார்கள் பெண்களாக பிரதிஷ்ட அரும்பெரும் தாய்மாதர்கள் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் திருராஜ சபையில் அமர்ந்துள்ளார்கள். அவர்களுக்கு நமது கலைமகள் நாடக சபாவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள. இது என்ன ஊரு? ராமாபுரம். ராமாபுரம் என்றா நம்மள போல நாடு கிளையெல்லாம் ஒரு தாய் சிறந்த வச்சு நாடகம். இந்நாட்டிலே இன்றைய தினம் வைத்திருக்கின்ற நாடகம் என்ன? என்ன நாடகம்? என்ன நாடகம்? என்னென்ன நாடகம்? என்ன கேக்குறேன்? நான் இப்பதான்டா வந்திருக்கிறேன். என்ன நாடகம் தெரியாம வந்துட்டியா? பாஞ்சால குறவஞ்சி. பாஞ்சால குறவஞ்சி எங்க நாடகம் பேர் கேட்டுக்கோங்க. பாஞ்சால குறவஞ்சி. அப்படி இல்லை என்றால் நவதானியங்கள் பிறப்பு. நவதானியங்கள் பிறப்பு. ஆமா, அது நாடகம் பேர் கேட்டீங்களா? போதல படுத்துங்க. நாடக பேர் கேட்டாச்சு இல்ல? நைட்டு ஃபுல்லா தூங்காம கூத்து பார்க்க சொல்றது அப்படி சொன்னேன். அப்படி தெளிவா சொல்ல. தூங்கிட்டாங்கன்னா யார் நமக்கு சலுப்படிச்சு போயிடாது. சரி அண்ணா, இந்த நாடகத்துல பாஞ்சால குறவஞ்சி நாடகத்துல நவதானியங்கள் பிறப்பு. இந்நாடகத்திலே முதல் யார் வருகிறார்? யாரு? அஸ்தினாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய துரியோதன மன்னனே முதல் வருகிறார். துரியோதனன். ஆமா, துரியோதன மன்னன் இப்ப வந்தா
கதை பின்னாடியே வந்துட்டே இருக்கு அப்படியே நெருக்க மாதிரி வந்துட்டே இருக்குமா ஆமா. நீ போயிட்டு துரியாத மன்னன் தள்ளி விடு இப்பவே தள்ளி விடுற மாதிரி தள்ளி விடுறாங்க